ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ் அஞ்சலியோட கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வெற்றி வந்துட்டு அவங்களுடைய மாமியாரை வந்துட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்திடுறாங்க. அவங்களும் வந்துட்டு வெற்றியை மன்னித்து ஏற்றுக்கிறாங்க. அடுத்து நம்ம துளசி தான். துளசியும் சீக்கிரமாகவே வெற்றியை வந்துட்டு ஏற்றுப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம அஞ்சலியையும் மகேஷையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி மகேஷ் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும் பொழுது வந்துட்டு நம்ம அஞ்சலி வந்துட்டு வாமிட் பண்ணிடுறாங்க. உடனே போயிட்டு, என்னாச்சு அஞ்சலி, ஏன் இப்படி வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க, உடம்பை நான் பத்திரமா பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகேஷ். இதோ பாருங்கள், நான் சொல்ல வர விஷயத்த முதல்ல கேளுங்க. ஒரு சந்தோஷமான விஷயத்த தாங்க நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்தோஷமான விஷயம்? உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது எனக்கு சந்தோஷமான விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படி இல்லைங்க, நீங்கள் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் வாமிட் எடுத்ததுக்கு காரணம் இன்னும் வந்துட்டு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுனால கிடையாது, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே மகேஷ் வந்துட்டு பயங்கரமாக முதல்ல கோவம் தான் படுறாரு. ஏன்னா அவர் சும்மாவே வந்துட்டு அஞ்சலியை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார். இப்போது செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. அதை வெளியில் காமிச்சிக்காமல் சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சிக்கிறாரு. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா அப்பா கிட்டே சொல்லணும், வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த நேரத்துலையும் நம்ம அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் அவளுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதோட ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி. என்ன சந்தோஷமான விஷயம், அதை முதல்ல சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அண்ணா அண்ணி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ உடனே, அப்பா அம்மா நீங்கள் 2 பேருமே தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம மகேஷுக்கு வந்துட்டு முழுமையாக சந்தோஷப்பட முடியலை. ஏன்னா மகேஷ் வந்துட்டு அஞ்சலியை நம்பவே கிடையாது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, என்ன ஏதுங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.